ஓஎஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பூட் பண்ண பென்ட்ரைவ் வந்து நீங்கள் வந்து லேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான பூட் கீ இருக்கும். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். இந்த லேப்போட பூட் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து பென்ட்ரைவ் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் காட்டும். அதில் எப்பவுமே செகண்டாக வர்றது வந்து நம்ம எந்த போட்டுமோ அந்த பென்ட்ரைவ் காட்டும். இதோட ஹெச்பி பென்ட்ரைவ்னால ஜென்ரல் யூஎஸ் டிஸ்க்னு இருக்குது. இது நம்ம கிளிக் கொடுத்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகும். ஒன்ஸ் உள்ள போச்சுன்னா ஏதாவது ப்ரெஸ் எண்ணிக்கை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸ் இன்ஸ்டால் அந்த ப்ராசஸ் வந்துடும். இந்த ஓஎஸ் போகிறது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஒவ்வொரு பேஜ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி வரும். இப்போ இருக்கிற ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாவே வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இன்ஸ்டால், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். திரும்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி வரும் அந்த ஸ்டார்டிங் பேஜ் வர்றதுக்கு. இப்போ வந்து ஓஎஸ் வந்து எந்த ஓஎஸ் போகிறது அப்படின்னு கேட்கும். நான் 10 வந்து வச்சுருக்கேன். 10ல் வந்து 3 வெர்ஷன் காட்டுது, ஸ்டாண்டர்ட், ப்ரோ, இந்த மாதிரி. எப்போ ஸ்டாண்டர்ட் நான் அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது. நான் ஸ்டாண்டர்ட் கொடுத்த நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அக்ரிமெண்ட் கேட்கும். நீங்கள் அதை அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எப்பவுமே கஸ்டமே கொடுத்துக்கோங்க. அப்கிரேட் அவ்வளோ அந்தளவுக்கு தேவைப்படாது. அது உங்களோட சாய்ஸ் தான். நான் கஸ்டமே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து பார்ட்டிஷன் காட்டும். எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக போகிறேன் அப்படின்றதுனால நான் ஃபுல்லாகவே ஒவ்வொரு டிஸ்காக டிலீட் பண்ணிவிட்டு எனக்கு தேவை மாதிரி நான் பார்ட்டிஷனை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். முதல் வந்து ஒவ்வொரு டிஸ்காக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டிலீட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை கொடுத்து டிலீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபைல் டெலீட் ஆகாமல் ஓஎஸ் போடணுன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஓஎஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோல்டர் தவிர மற்றது எதையும் வந்து நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. அதில் நீங்கள் ஓஎஸ் நார்மலாக போட்டுட்டு போகலாம். சப்போஸ் எனக்கு உள்ள இருக்கிற எந்த ஃபைலும் தேவையில்லைன்னா நீங்கள் எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டிஷன் இங்கேயே பிரிச்சுக்கலாம். ஓஎஸ் போடும்போது ஃபஸ்ட்டே வந்து பிரிச்சுக்கோங்க, அதுதான் பெட்ரு. ஒன்ஸ் உள்ளே போயிட்டு நீங்கள் பிரிக்கிறது வந்து அது மேபி வந்து ஓஎஸ் கரெக்டாக வாய்ப்பு அதிகம். ஒரு ஜிபி வந்து 1024 MB வரும். அதை நீங்கள் வந்து 1024 உங்களுக்கு எத்தனை இது வேணுமோ 100 GB வேணும்னா அது 100ஆல் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணாலே அதுக்கான உங்களுக்கு வந்து வேல்யூ வரும். அந்த வேல்யூவை நீங்கள் எடுத்து கீழே வந்து நியூன்ற இடத்துல வந்து நீங்கள் அது வேல்யூ இன்சர்ட் பண்ணி நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஜிபி வேணுமோ அத்தனை ஜிபி வந்து கிரியேட் ஆயிரும். அது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஜிபி எத்தனை பார்ட்டிஷன் வேணும் அப்படின்றதெல்லாம் இங்கேயே நீங்கள் டிசைட் பண்ணி பிரிச்சுக்கலாம்.
நீங்கள் பார்ட்டிஷனை பிரித்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் கிளிக் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். 100% வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் பெண்டை ரிமூவ் பண்ணுறதோ இல்லை பவர் ஆஃப் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி பேட்டரி சார்ஜஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. ஸோ நீங்கள் மேபி சார்ஜஸ் போட்டுகிட்டே வந்து நீங்கள் வந்து ஓஎஸ் போடுறது வந்து பெட்ரு. ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் உங்களுடைய ஓஎஸ் அண்டு அதோடைய அந்த உள்ள இருக்கிற எஸ்எஸ்டியா இல்லை ஹார்ட் டிஸ்க், நார்மல் ஹார்ட் டிஸ்க், அதை பொறுத்து வந்து அதோட ஸ்பீடு வந்து வேறுபடும். ஒன்ஸ் ரீசெட் ஆச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து விண்டோஸ் லோகோவில் வந்து கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இருக்கும். இதுவும் லேப்பை பொறுத்து வந்து டைம் எடுக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ரீஜியன்ஸ் பேசிக்காக அந்த இதெல்லாம் கேட்கும். அது உங்களுக்கு எது தேவைன்னு ஒன்ஸ் படித்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் யூசர் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ப்ரைவசி அண்டு மற்ற அதர்ஸ் தான் கேட்கும். அது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ஆர்னோ கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவைன்றனால நான் டேரெக்டாக ஸ்கிப் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகிறேன். நெக்ஸ்ட்டு நேமு பாஸ்வேர்டெலாம் கேட்கும். உங்கள் நேம் உங்களுக்கு பிடிச்ச நேமை போட்டுட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு உங்கள் இஷ்டம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஆல்மோஸ்ட் விண்டோஸ் 7, 8, 10 இது எல்லாமே ஓல்ட் ஆச்சு. இப்போ லெவல் தான் வந்து போயிட்டு இருக்குது. பட் லெவல் வந்து ஒன்றும் ஸ்டேபிளாக வந்து இருக்கல. ஸோ நீங்கள் அது ஸ்டேபிளாக வந்ததுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. சம் பக்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுறதுக்கும் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆனதும் நீங்கள் விண்டோஸ்குள்ளே போயிட்டு எத்தனை ஃபோல்டர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பிரிச்சதெல்லாம் கரெக்டாக இருக்கா அதை பார்த்துக்கோங்க. நம்ம பிரிச்சது மூணு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பேசிக்காக வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு எதாவது தேவை அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் வந்து கீஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்தும் பே பண்ணி ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இல்லை சம் ட்ராக்கர் வந்து ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் அதை கூட போட்டு உங்கள் விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்படியே வந்து ஜஸ்ட்டு எதுவும் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேனாலும் நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணாலும் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் உங்களுடைய டேட்டாவுக்கும் இல்லை உங்களுடைய அந்த ஓஎஸ்க்கும் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். இதை பற்றி வேறு ஏதாவது தெரியும்னா இல்லை வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.